ஹாய் வணக்கம். இன்னைக்கு அடை எப்படி பண்ணுறதுன்னு சொல்ல போகிறேன். தேவையான பொருட்கள்: பச்சை பயிறு அரை கப்பு, அரிசி அரை கப்பு, கடலைப்பருப்பு அரை கப்பு, பாசிப்பருப்பு 1/4 கப்பு, துவரம்பருப்பு 1/4 கப்பு. எல்லாத்தையும் 4லேருந்து 6 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க. இந்த பருப்பெல்லாம் 6 மணி நேரம் ஊற வச்சுருக்கோம் இல்லையா, இதை ஊற வச்சுட்டு அது கூட அரைக்கிறதுக்கு வெங்காயம் மீடியம் சைஸு 1 வெங்காயம், இஞ்சி 1 இன்ச் அளவுக்கு, கொத்தமல்லி, உங்களுக்கு வேணும்னா கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம், சீரகம் 1 டீஸ்பூன், மிளகு 1 டீஸ்பூன், காரம் இன்னும் ஜாஸ்தி வேணும்னு நினைக்கிறவங்க காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம், பெருங்காயம் 2 சிட்டிகை. இது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிக்கோங்க. முதல்ல இந்த வெங்காயம், கொத்தமல்லி, மிளகு, சீரகம், இஞ்சி, பெருங்காயம் இதெல்லாம் மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த பருப்பை சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. உப்பு சேர்த்து அரைச்சிக்கோங்க. இல்லை எனக்கு அரைக்க வேண்டாம், சில குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க இந்த வெங்காயம், மிளகு, சீரகம்லாம், அதனால் அரைச்சி போட சொன்னேன். இல்லை நீங்கள் சாப்பிடுவீங்க அப்படின்னா இதெல்லாம் நீங்கள் பருப்பை அரைச்சிட்டு இதெல்லாம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி நீங்கள் அடையாக ஊற்றிக்கலாம். அடை மாவு இந்த கன்சிஸ்டன்சியில் அரைச்சி வச்சுக்கோங்க. உப்பு சேர்த்து எல்லாமே நான் சொன்ன எல்லாத்தையும் இதில் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். வச்சுட்டு தவாவில் ஊற்றிக்கோங்க. சுவையான அடை ரெடி ஆயிடுச்சு. தேங்காய் சட்னியோட, அவியலோட, தக்காளி சட்னியோட, வெல்லத்தோட சாப்பிட்லாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.